இப்ப இந்த மாரி செய்திகள்லாம் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இப்போ உங்க வீட்டு சைடே எடுத்துக்கலாம். உங்க சொந்தங்கள்லே கூட இந்த மாரி ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போது டிமாண்ட் வைப்பாங்க. ஒரு சிலர் நேரடியாவே டிமாண்ட் வைப்பாங்க. ஒரு சிலர் நீங்க சொல்ற மாரி மறைமுகமா சொல்லி காட்டுவாங்க. நீங்க அப்படி பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன? ஸோ மதுரை சைடு ஆக்சுவலி நாங்க. ம். எங்க சைட்ல நாங்க ரொம்ப நாசூக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணையோ, பையனையோ கோயில்ல மீட் பண்ண வரீங்கன்னா, அந்த பையனுக்கு தங்கச்சியோ, அக்காவோ இருக்கும். ம். இல்லனாலும் அம்மா இருப்பாங்க கண்டிப்பா. என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போதே, அந்த அக்காக்கோ, தங்கச்சிக்கோ, அம்மாக்கோ வீட்ல இருக்க எல்லா நகையும் போட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாப்பிள்ளையோட அக்கா, மாப்பிள்ளையோட தங்கச்சி ம். அப்படின்னு காட்டும்போதே, பொண்ணு வீட்டு சைடு அந்த கண்ணு கரெக்ட்டா அந்த நகையில ஃபால் ஆகும். ம். ஆஹா! இவ்ளோ நகை போட்டுருக்காங்க. அவங்க பொண்ணுக்கே போட்டு கட்டி குடுத்துருக்காங்கன்னா, அப்ப பையனுக்கு வரப்போற நம்ம பொண்ணுக்கு அவங்க போடணும்னு நெனப்பாங்க. ம். ம். இதுவே வந்து இன்டைரக்ட்டா பேசவே தேவையில்ல. இதுதான் அக்கா, தங்கச்சின்னு காட்டும்போதே இவ்ளோ நகை இருக்கு. அப்ப நம்மளுக்கும் போடணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துரும். இப்படி ம். போடாம கல்யாணம் பண்ணி குடுத்தோம்னா, நம்ம பொண்ணுக்கு அங்க மரியாதை இருக்குமா? அப்படின்ற மாரி நெனச்சுருவாங்க. ம். இன்னொன்னு வந்து நான் ஷோல சொல்லியிருந்த மாதிரி தான். நம்மகிட்ட வந்து டைரக்ட்டா கேட்கறது அப்படின்றது இப்ப ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கு. என்ன கேட்டா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யாருமே டைரக்ட்டா கேட்கறதில்ல. பிகாஸ் டவுரி ஆக்ட்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியுது. ஈஸியா வந்து அத வந்து ரிசர்ச் பண்ணாமலே கூட டக்குன்னு நம்ம ஒரு கேஸ் குடுத்துட்டோம்னா, உடனே அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனே பண்றாங்க ம். அப்படின்றபோது, டைரக்ட்டா யாருமே கேட்கறது கிடையாது. இன்டைரக்ட்டா இப்படி கேட்கறது, முக்கியமா ரெஃபரன்சஸ் மூலியமா வந்து நமக்கு கல்யாணம் நடக்கிறனால, கேட்கணுன்ற அவசியமே இல்ல. இப்போ நான் ம். இருக்கேன்னா, எங்க ஏரியா இருக்கவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த விஹாசினியா, இவங்க வீட்ல இவ்வளோ நகை இருக்கு. அந்த பொண்ணு இங்க போறப்ப இவ்வளோ போட்டு போயிருக்கா, பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது, கேட்கணுன்ற அவசியமே இல்ல. ரெஃபரன்ஸ்ல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே சொல்லிருவாங்க. இவ்வளோ ம். இருக்கு, தோராயமா சொல்லிருவாங்க. அப்போ அவங்க எப்பனாலும் கல்யாண பேச்சு பேசும்போது, ஆண் வீட்டார விட பெண் வீட்டார் தான் இப்ப டவுரியவே எடுத்து முன்வைக்கிறாங்க. அவங்க ம். கேட்காமலே நம்ம குடுத்துறணும். ம். ம். ஏன்னா, இப்போதைக்கு டவுரி ஹஸ் பிகம் அ பிரைட் ஆக்சுவலி. ம். அதான் உண்மையாவே நடந்துட்டு இருக்கு. பெண் வீட்டார் வந்து நான் உன்ன விட மேல அப்படின்னு காட்டுறதுக்கு, என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ நகை போடுறேன், இது செய்றேன். ஐ வில் பி த அப்பர் ஹேண்ட் அப்படின்ற ம். மாரி காட்டிக்கிறதுக்கு, டவுரிய பத்தி பெண் வீட்டாரே தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க என்ன கேட்டா.